Hi friends, welcome to Sai Creations. இந்த வீடியோவில் நம்ம Hello Kitty எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வெல்வெட் கிளாத் எடுத்திருக்கேன், வயலட் அண்ட் ஒயிட்டு, அதோட பேட்டர்ன்ஸ். வெல்வெட் கிளாத் எடுத்திருக்கேன். வெல்வெட் கிளாத்துங்கிறதுனால நம்ம இது மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஹேண்ட் ஸ்டிச் தேவையில்ல. இப்போ நம்ம வந்து இதில் உள்ள பேட்டர்ன்ஸை வந்து வரைஞ்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹெட்டு வந்து ஃப்ரண்ட் ஹெட்டு, பேக்கு ஹெட்டு, இது ரெண்டுமே வந்து நம்ம ஒயிட் கலரில் வரைஞ்சிக்கிறோம். இதுவும் ஒரு பீஸு, பேக் சைடு ஹெட்டு ஒரு பீஸு. நெக்ஸ்ட்டு வந்து அதோட லெக்கு வந்து 2+2 ரிவர்ஸு. ஸோ மொத்தம் இது 4 பீசஸ் வரும். இது வந்து ஹேண்டு வரும். ஹேண்டு வந்து 2+2, இதுவும் 4 பீசஸ் வரும். இதுவும் ஒயிட் கலர் தான். நெக்ஸ்ட் அதோட நெக்கு பீஸு, இது வந்து நம்ம ஒயிட்டில் தான் வரைய போகிறோம். இது எல்லாமே ஒயிட்டில் வரைஞ்சிருவோம். பேலன்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் வந்து நம்ம வயலட் கலர் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அதோட ட்ரெஸ் வந்து உங்களுக்கு 1+1 ரிவர்ஸு 2 பீசஸ் வரும். அதுக்கு பவ் ஒன்று, இது ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து வயலட் கலரில் நம்ம கட் பண்ண போகிறோம். இது எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது வந்து இப்போ பேக் சைடு ஹெட்டு, இது ஒரு பீஸு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஹெட்டு, இதுவும் ஒரு பீஸு வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அதோட ஹேண்டு 2+2 ரிவர்ஸு. ஸோ 4 பீசஸ் வரையணும். இது வெல்வெட் கிளாத்துங்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இதுக்கு ஏரோ மார்க் கிடையாது. இப்போது மெயின் 2, ரிவர்ஸில் 2. இது வந்து லெக்கும் வந்து 4 பீசஸ். இது ரிவர்ஸ். இது எல்லாமே லெக்கு. இப்போ இது மட்டும்தான் ஒயிட் பீஸு. இப்போ இது வந்து கான்ட்ராஸ்டில் வந்து 2 வரைகிறோம். ஒன்று வந்து மெயின், ஒன்று ரிவர்ஸ். பவுக்கு 2 பீசஸ். இப்போ இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா பீசஸும் நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து இப்போ இந்த ஃப்ராகு பாடி இது கான்ட்ராஸ்டில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து நெக்கு வந்து இதில் இந்த பீஸ் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது இந்த பீஸில் அதோட நெக் வந்து ஒயிட் கலரில் கட் பண்ணியிருக்கேன், இந்த ரவுண்ட் ஷேப்பில். இந்த இடத்துல நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி வச்சு ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அதோட ஹேண்டு, 2 சைடும் அதோட ஹேண்ட் வரும். இது வந்து இங்கே ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதோட லெக்கு, இங்கே ஒரு லெக்கு, இந்த சைடு ஒரு லெக்கு. இதே மாதிரி 2 சைடுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதை ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது. ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே மாதிரியே தான் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது நெக்கு இது வந்து ஜாயின் பண்ணிட்டோம், ஹேண்டு இங்கே ஜாயின் பண்ணியாச்சு, அதோட லெக்கு. இப்போது இதே மாதிரியே இன்னொரு பீஸும் ஜாயின் பண்ணிட்டோம். 2 பீஸ் இது மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபுல்லாக அப்படி வச்சு
ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடணும் உள் பக்கமாக வச்சு. அதாவது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரோம். இது ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணுறோம். இந்த இடம் வந்து நம்ம ஓப்பன் விட்டுறோம். நம்ம திருப்புறத்துக்கு ஓப்பன் வேணும் காட்டன் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த இடம் நம்ம ஓப்பன் விட்டுட்டு இது ஃபுல்லாக இது வரைக்கும் ஜாயின் பண்ண போகிறோம். இது பாடி பார்ட்டு இப்போ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டு போர்ஷன் வந்து ரெண்டுத்துலேயுமே டாட் கட் பண்ணியிருப்போம். அது வந்து ரெண்டுமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ஹெட்டில் வந்து ஐஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஹெட்டு வந்து ஃபுல்லாக இப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் வச்சு ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். இது இந்த இடத்துல வச்சு இங்கே வந்து அதாவது இந்த ஹெட்டு போர்ஷன் அளவுக்கு இங்கே ஓப்பன் விட்டுட்டு, அதாவது இந்த வயலட் கலர் வரைக்கும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். இது வரைக்கும் ஓப்பன் விட்டுட்டு மீதி உள்ள போர்ஷனை அப்படியே ஜாயின் பண்ணிடணும். இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த இதுலேருந்து இது வரைக்கும் இப்போ ஜாயின் பண்ணிக்கணும். இப்போது ஐஸ் வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது ரெண்டையும் வச்சு இந்த இடம் ஹெட்டு ஓப்பன் பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஓப்பன் விட்டுட்டு ஃபுல்லாக இதே ஷேப்லேயே நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இதை ஜாயின் பண்ணிவிட்டு பாடி பார்ட்டோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஹெட்டு வந்து பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடில் வந்து கொஞ்சம் ஓப்பன் விட்டுருக்கேன். இது வழியாக நம்ம இப்போ வெளிப்பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு காட்டன் வச்சிடலாம். இப்போ வந்து திருப்பியாச்சு. காட்டன் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு பவு ரெடி பண்ணணும். பவு பார்த்திங்கன்னா நம்ம 2 பீசஸ் இதில் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். 4 பக்கமும் ஜாயின் பண்ணிடணும். அதாவது 3 பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு இதை திருப்பிட்டு இந்த சைடு க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்படி வச்சுட்டு சென்டரில் இன்னொரு பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, இதை வந்து இதை இப்படி வச்சு பவு ரெடி பண்ணிவிட்டு காட்டன் வச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம இதை வச்சிடணும். இதை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோன்னா கிட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. பவு ரெடி பண்ணி பவு வந்து அந்த இடத்துல பவு வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. நோஸ் வச்சாச்சு. இப்போது காட்டன் ஸ்டஃப் பண்ணிவிட்டு சைடு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், பவு தனியாக ஸ்டிச் பண்ணி அதை வந்து அந்த ஹெட் போர்ஷனில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நோஸ் வந்து இது கம் போட்டு ஒட்டியாச்சு. சைடு வந்து காட்டன் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஹலோ கிட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.